அதான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா வந்து அண்ணன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஷூட்டிங் டைமில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பையன் ஏதாவது ஒரு அவுட்புட் கொண்டு வந்துடும்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஷூட்டிங் டைம்லலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. பட் நாங்கள் டெய்லி எடுக்கிற ஷாட்டை உட்காந்து நாங்கள் ரஷ் பார்க்கும்போது அந்த ரஷ்ஷை வந்து அவருக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு 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 எடுத்ததில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்போம். அப்பயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறமேல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் பண்ணி, அதுவும் ரொம்ப குறிப்பாக வந்து மியூசிக் சைடில் நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. பட் அவர் இந்த கதையை கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. 3வது நாள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டார். எதுவுமே சொல்ல, இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டார். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸாக உள்ளே வந்தாங்க. அவருக்கு இந்த கதையை கேட்டு முடிக்கும் போதே அவருக்குள்ள ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல்னா, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அண்ணா. சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு வந்து இந்த படத்தை இப்போ இவரை விட்டால் திரும்ப யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டோரியை திரும்ப யார் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ராவணன் குமார் அண்ணன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈகராக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லணும். ஸோ அவங்களோட உதவினால தான் இந்த படம்லாம் முடிஞ்சது.